திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் இதில் பங்கேற்க உள்ளதால் இது தொடர்பான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகள் குறித்து நேரடி தகவல்களை தருகிறார் அங்குள்ள எமது செய்தியாளர் ராமசுந்தரம். சொல்லுங்க, சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு நடைபெறுகிறது? தற்போது அங்கு பக்தர்கள் கூட்டம் எப்படி இருக்கு? உலக பிரசித்தி பெற்ற தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் சூரசம்ஹார விழா கடந்த 31ஆம் தேதி யாகசாலை பூஜைகளுடன் துவங்கி 6 நாட்கள் நடைபெற்று வருகிறது. காலை மாலை இரு வேளைகளிலும் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் யாகசாலையில் நடைபெறுகிறது. பின்பு அதிலிருந்து திருவாடுதுறை ஆதீன மடத்தில் உள்ள சஷ்டி மண்டபத்திற்கு எழுந்தருளி சுவாமி தினமும் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இன்று சூரசம்ஹார விழாவானது மாலை சரியாக 4 மணி அளவில் திருச்செந்தூர் கடற்கரையில் வைத்து நடைபெறுகிறது. இந்த கடற்கரையில் வைத்து நடைபெறும் இந்த சூரசம்ஹார விழாவை காண தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகள் வெளி மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் லட்சக்கணக்கில் திருச்செந்தூர் குவிந்த வண்ணம் இருந்து வருகின்றனர். அவர்களுக்காக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இருந்து சிறப்பு பேருந்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருநெல்வேலி கோட்டம் சார்பில் மட்டும் சுமார் 300க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி தென்னக ரயில்வே சார்பிலே காலை மற்றும் மாலை வேளைகளிலே 3 சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுகிறது. பாதுகாப்பு பணிகள் குறித்து தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி இன்று காலை நேரில் ஆய்வு செய்தார். மீண்டும் சுமார் 1200க்கும் மேற்பட்ட காவலர்கள் கடலோர காவல் படையினர் மற்றும் தீயணைப்பு மீட்பு பணித்துறையினர் கடற்கரை பகுதிகளிலே பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகப்பெரிய திருவிழாவான சஷ்டி திருவிழா இன்று நடைபெறுவதால் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமசுந்தரம், இப்போ அந்த பகுதியில் வரும் பக்தர்களின் போக்குவரத்து வசதிக்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? அதாவது திருச்செந்தூர் பக்தர்கள் திருச்செந்தூருக்கு அதிக அளவில் வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வருபவர்கள் திருநெல்வேலி புறவழிச்சாலையிலேயே வாகனங்களை நிறுத்திவிட்டு அங்கு தற்காலிக பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கேயே வாகனங்களை நிறுத்திவிட்டு நடந்துதான் கோயிலுக்கு வர வேண்டும். அதுபோக தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து வருவரும் அதே மாதிரி திருச்செந்தூர் புறநகர் பகுதியிலே நிப்பாட்டப்பட்டுள்ளனர். திருச்செந்தூரிலிருந்து வரும் வாகனங்கள் உடன்குடி வழியாக அங்கும் புறநகர் பகுதியிலேயே வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் உட்பகுதிகளில் இன்று போக்குவரத்து எந்த பேருந்துகளோ மற்ற வாகனங்களோ எதுவுமே இன்று அனுமதிக்கப்படவில்லை. புறநகர் பகுதியிலேயே வாகனங்கள் அனைத்தும் நிப்பாட்டி வைக்கப்பட்டு ஆங்காங்கே சிறப்பு பேருந்து நிறுத்தங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 1000 காவலர்கள் மட்டும் புறநகர் பகுதியில் மட்டும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் இன்று நடைபெறுவதை ஒட்டி அங்கு பக்தர்களுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிய தகவல்களை பார்த்தோம்.